இனியோட எபிசோட ஹைலைட்டா சாரதா மேம் வெண்ணிலா கிட்ட நீ கோமா இருக்கேன்னு தெரியும், ஆனா என்ன காரணம்னு சொல்லாம பேசினேன்னா எனக்கு எப்படி தெரியும், முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்க பையன் என்ன பண்ணாரு தெரியுமா மேம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு நம்ம வெண்ணிலா வந்து நான் வந்து கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்க அந்த வேலையில வந்துட்டு எனக்கே தெரியாம என் கழுத்துல வந்து தாலியை கட்டிட்டாரு. அந்த நிமிஷம் வந்து எனக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. இப்போ என்னவோ வந்து நான் அந்த இடத்துல ஏதாவது பண்ணியிருக்கணுமோ வந்து எனக்கு தோணுது. நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்றேன், நீங்க சர்வசாதாரணமா நிக்கிறத பார்த்தா உங்ககிட்ட எல்லாம் வந்து பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணாரோ, எப்படி வந்து சிவானி விஷயத்துல வந்து இந்த கேவலமா பண்ணார் இல்லையா, அதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இந்த விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சாரதா மேம் கிட்ட வந்து கோவப்பட்டோன்னே அவங்க வந்துட்டு என்ன போது நிப்பாட்டு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, சிவானி விஷயத்தை வந்து பொறுத்த வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணேன், அதை நீ பாத்தியா என்ன, நான் வந்து எவ்வளவு தூரம் ஒரு குழப்பமான ஒரு இடத்துல வந்து இருந்தேங்கிறத வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாரையும் ஒரு குழப்பமான சுச்சுவேஷன்ல வச்சது யாரு, நீ தானே. இப்போ வந்து என்னவோ திரும்பியும் அதே ஒரு காரணமா கொண்டு வந்து நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நான் தான் வந்து குழப்பமா வச்சிருந்தேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, அதுக்கப்புறமும் நான் வந்து ஸ்டெடியா வந்து என்னோட பதில வந்து நான் சூர்யா சார் கிட்ட சொன்னேன்ல, அப்படி இருந்தும் அவர் இப்படி பண்ண என்ன மேம் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமாவது வந்துட்டு இனிமே வந்து சாரதா மேம் வந்து நம்ம சைடு இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்த்தது என்ன வந்து தப்பா அப்படிங்கிற மாதிரி கோவப்படும் போது, சூர்யா செஞ்சது வந்து தப்பு தான், அவன் வந்து ஒரு மாதிரி இருக்கானேன்ட்டு தான் வந்து கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு வந்தோம், அந்த இடத்துல தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டான், அவன் பண்ணது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மேமும் சொல்றாங்க. நாங்கள் யதார்த்தமாக பார்க்குற வேலையில தான் உன் கழுத்தில் வந்து தாலியை வந்து கட்டினா, நான் உன்னை கண்டிக்க தான் செஞ்சேன், மகாதேவன் சாரும் கோப்பட தான் செஞ்சார், அதுக்கப்புறம் தான் மகாதேவன் சார் வந்து என்னையை வந்து சமாதானப்படுத்தினாரு, இது ரெண்டு பேரோட பர்சனல் விஷயம், அது அவங்க ரெண்டு பேருமே வந்து சால்வ் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னார். நான் பார்க்குறப்போ உங்கள் அப்பா அம்மா வரும்போது நீயும் தாலியை வந்து மறைச்சு தான் வச்ச, அப்போ அவங்களுக்கே நீ தெரியக்கூடாதுன்னு நினைக்கும் போது அந்த விஷயத்தில் வந்து நான் ஏதாவது பண்ணி பிரச்சனை பண்ணக்கூடாது இல்லையா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கே வந்து தெரியல. இருந்தாலும் சூர்யா பண்ணது வந்து தப்பு தான், அவனை ரோல் மாடலாக எடுத்துக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துட்டு அவன் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க கூடாது. அவனை கேட்டால் அவன் வந்து எல்லாமே வந்து தெளிவாக தான் முடிவு பண்ணி தான் வந்து சொன்னான். அவன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து வெண்ணிலாவுக்கு வந்து பிடிச்சமான ஒன்று தான், பிடிக்காத கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா ஒரு செகண்ட் வந்து சைலண்டாக தான் இருக்காங்க. இந்த அமைதியை வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு சாரதா மேம் கேட்கும்போது எனக்குள்ள வந்து 1000 குழப்பங்கள் வந்து இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னவே அறியாமல் இந்த தாலியை வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறது, தாலின்னு எடுத்துக்கிறதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது, இது வந்து தாலின்னு நினைச்சிக்கிறியா இல்லை இதை வந்து வேணான்னு நீ வந்து கலட்டி போடுறியா, எதுவாக இருந்தாலும் அதில் வந்து ஒப்பீனியன் சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு ரைட்ஸும் கிடையாது, நான் சொல்லவும் கூடாது. அதை வந்து நீ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெண்ணிலா வந்து முடிவு பண்ணணும். நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதுக்கு சப்போர்ட்டாக வந்து நான் உன் கூட இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீ வந்து ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணு, கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து என்னன்னா படிப்பில் வந்து கவனம் செலுத்த சொல்கிறாங்க. வீட்டுக்கு கிளம்புற வெண்ணிலா ஆட்டோக்காக வெயிட் பண்ணுற சுச்சுவேஷனில் வந்து நம்ம சூர்யா வந்து தூரத்துலேருந்து எட்டி பார்க்குறாரு, யாரோ பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆன வெண்ணிலா வந்து திரும்பி பார்க்கக்குள்ள வந்துட்டு சூர்யா வந்து மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிடறாரு. லவ் மீட்டர் வந்து தாறுமாறாக இருக்கே, நான் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறதையும் அவள் வந்து சென்ஸ் பண்ணுறா அப்படின்னா அன்னைக்கு அவ்வளோ பக்கத்தில் இருந்தும் அவள் எப்படி வந்து ஃபீல் ஆகாமல் இருந்தா, ஒரு வேளை ஃபீல் ஆகிட்டு தான் வந்து தாலி கட்டுற வரைக்கும் வந்து அலோ பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னன்னா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வெண்ணிலாவோட பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு அவளோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறா, லவ் பண்ணுற 2 வருஷம்லாம் கரெக்டாக தானே வந்தா, இப்போ என்ன 1000 காரணம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், நான் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா டென்ஷன் ஆகிட்டு வெண்ணிலா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பெல்லாம் வந்து கரெக்டாக தான் வந்தான், இப்போ தாலி கட்டினதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் தான் ஆகுது, இப்போ வந்து 1000 காரணங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது தூரத்துல இருந்து நம்ம சூர்யா வந்து பார்த்துட்டு இருக்க வேலையில் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வா போகலாம் ஆஃபீஸில் மீட்டிங் டி எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது 2 வருஷமா கரெக்டாக வரதானே செஞ்சேன், இப்போ என்ன வந்து காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க, நாளா வந்து உன் கூட வர மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏ ப்ளீஸ் டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோ வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க, அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. வெண்ணிலா வந்து சிரிச்சு அதை பக்கம் வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் இறங்கினவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வரியா இல்லை நான் இந்த இடத்துல ஆள் இருக்காங்களாம் பார்க்க மாட்டேன், பொசுக்குன்னு உன் காலில் வந்து விழுந்துருவேன், உன் புருஷனோட மரியாதையை வந்து நீ தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்திடுறாரு. டே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டு இருக்க, வெண்ணிலா ஒரு பக்கம் வந்து இதை வந்து சிரிச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சூர்யாவுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அவர் சட்டன் திரும்பி பார்க்கும்போது வெண்ணிலாவோட ஃப்ரெண்டான கணேஷ் வந்து வண்டியை வச்சு நிற்கிறத பார்த்துட்டு எனக்கு வந்து வண்டி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் வந்து இந்த வண்டியை நான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி என்னன்னா அந்த வண்டியை வந்து வாங்கிட்டு இவர் வந்து ஒரு பிளானோட வந்து வெண்ணிலா கிட்ட வந்து போறாரு. வெண்ணிலா கிட்ட போய் நிற்கிற சூர்யா வந்துட்டு என் பொண்டாட்டி இப்படிலாம் வந்து கால் கடுக்க நிற்கிறதெல்லாம் வந்து என்னால் பார்க்க முடியாது, உனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் வீட்டில் போய் நீ தூக்கி போட்டு அடி பொண்டாட்டி, இப்போ பப்ளிக் பிளேஸில் வந்து என் மானத்தெல்லாம் வந்து வாங்க அப்படியே வந்து வண்டியில் வந்து ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காப்பி அடிச்சு தான் வந்து ப்ரொஃபஸரே ஆனீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட ஷார்ப்பான ஆளு நீ கரெக்டாக அதே சைடில் இருக்கணும்னே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படாத பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முதல்ல இதை சொல்லாதீங்க அப்படின்னு, எது டார்லிங் எது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதான் பொண்டாட்டிங்கிறீங்களா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா வெண்ணிலா வந்து கோபப்படும் போது, நீ எனக்கு பொண்டாட்டி தானே டார்லிங், அதான் நான் தாலி கட்டியிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சூர்யா வந்து சொல்ல, ஆமாம் தலைய தங்கத்தில் வந்து தாலி கட்டிட்டீங்க பாருங்களேன், 2 ரூபா மஞ்சள் கயிறை கட்டிட்டு நீங்கள் போடுறது இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலி அதெல்லாம் எப்போ வந்து கலட்டி வீசி எரிஞ்சாச்சு, வேணும்னா சொல்லுங்க நான் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கும்போது மொதல் தாலியை வந்து கலட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்க, அதான் நான் சொல்கிறேன்ல கலட்டி எரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர ஆட்டோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க என்னவோ வந்து கிளம்பி போயிடுறாங்க. சரியான கேடி தான் இவா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிச்சுட்டு இருக்காரு. அபியும் அபிநயும் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது எங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்க, அதான் தெரியலையே நீ என் கூட இருந்தால் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபிநய் சொல்லும் போது என்ன ரொமான்ஸ்
பண்ணுறதா நினைப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன இது ரொமான்ஸ் இல்லையா, நான் வேணா ஏதாவது கிளாஸ்க்குலாம் வந்து போயிட்டு ரொமான்ஸ் வந்து கற்றுட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் வந்து கற்றுக்கிறது கிடையாது, தானாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லும்போது, அதை வந்து வேறு எதுக்குள்ள சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிநய் வந்து சொல்ல, இதெல்லாம் மட்டும் வந்து சொல்லாமல் தெரியுமே, சரி சொல்லு எங்கே தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு லாங் டிரைவாக வந்து லடாக் வரையா வந்து போகலாமா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இப்போ கொஞ்சம் டெய்லி இது மாதிரி வந்தோன்னா நீ வந்து தேறிடுவ போல அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்லும்போது, அப்போ டெய்லி இதே மாதிரி வந்து வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அபிநய் வந்து கேட்க, நல்ல ஆசை தான் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, கரும்பு ஜூஸ் வந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்ல, ஏன் உனக்கு கரும்பு ஜூஸ்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அபிநய் வந்து கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை, இங்கே வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை, அதனால தான் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அபி சொல்லும்போது, ஏன் ஆப்ஷன் இல்லை, அதெல்லாம் வந்து ஆப்ஷன் இருக்குது, ஹோம்மேடு ஜூஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெக்கில் அந்த வாட்டரை வந்து என்னன்னா எடுத்துக்கு வந்து காமிக்க, இது இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் எதுக்கு கரும்பு ஜூஸ்லாம் வந்து கேட்க போகிறேன், நீ முதல்ல வந்து அதை குடு அபி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணி தரேன்னு சொன்னால் கூட அதெல்லாம் வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து வாங்கி குடிச்சு கிளாஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாட்டர் பாட்டில் வந்து பார்த்ததுமே வந்து கை நடுங்குதா, இனிமேல் நீயா வந்து இதை வந்து வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டு நச்சரிக்கை வந்து போகிறா, அதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னவோ வந்து என்னன்னா அபியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அபி வந்து ஃபுல்லாத்தையும் வந்து குடிச்சிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிறாங்க. ஆனால் அந்த ட்ரக்கோட மயக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மயங்கி அபிநயோட தோளில் வந்து சாஞ்சிக்கிறாங்க. வாசுகி ஆசையாக வெண்ணிலாவுக்கு வந்து ட்ரெஸ்லாம் வந்து வாங்கி வச்சிருக்காங்க, வாங்கிட்டோம், இது வந்து வெண்ணிலாவுக்கு வந்து பிடிக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க வேலையில் தான் வெண்ணிலா வீட்டுக்கு வராங்க. என்னம்மா ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கேன் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு போட தான் வந்து வாங்கியிருக்கேன், இந்த வீட்டில் சுடிதார் போடுறவ நீ மட்டும் தான் நடி, அப்புறம் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லும்போது, வர வர நீ வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறாமா அப்படிங்கிற போது, ஆமாம் நீ தான் என்னை வளர்த்த பாரு, நான் வந்து கிண்டல் பண்ணிட்டேன் மாறிட்டேன் அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு வாசுகி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இது எப்படி வந்து வாங்கினேன், என்ன திடீர்னு வந்து மக மேலே வந்து பாசம் வந்து பொங்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா தான் வந்து உன் மேலே வந்து பாசம் வந்து பொங்குங்கிறது வந்து உனக்கு தெரியுமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது, இல்லை யூஸ்வலாக கேட்டால் வந்து பஞ்சப்பாட்டு தானே வந்து பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லும்போது, உங்கள் அண்ணன் கொடுக்குறத வச்சு ஆட்டுக்குடியில் போடுறது அதை போடுறது இதை போடுறது ஏதோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்போ பஞ்சப்பாட்டு பாடாமல் என்னை வந்து என்னடி பண்ண சொல்கிறேன், நான் என்ன வேலைக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி சொல்லும்போது, இன்னும் கொஞ்சம் நல்லதாம்மா, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து மாறி போயிடும், நானும் வந்து கலெக்டர் ஆகிட்டு உன்னை வந்து ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்னேன். வாசுகிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது, என்னை ராணி மாதிரிலாம் வந்து நீ வந்து வச்சுக்க வேண்டாமா, நீ வந்து கலெக்டர் ஆனாலே எங்களுக்கு வந்து அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உனக்கு எப்படி காசு வந்துச்சு, இதை எப்படி வந்து எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்கும்போது, மூணாவது வீட்டில் வந்து இந்த மாரியம்மா இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, மாரியம்மா இல்லைம்மா அவங்க பேர் வந்து மரியம் சொல்லும்போது, ஏதோ ஒன்று அவங்க தான் வந்து கொடுத்தாங்க, வெண்ணிலாக்கு வந்து இது நல்லா இருக்கும், காசு இருக்கப்போ வந்து கொடுத்தா மட்டும் போதுன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால எடுத்துட்டேன், சரி எனக்கு வந்து போட்டு காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தாலே தெரியுதுமா எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லும்போது, ரொம்ப தான் பிகு பண்ணாத, நானும் ஆசையாக கேட்குறேன்ல, நான் வந்து பார்க்கணும், நீ வந்து போட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட அவங்க கேட்குறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிற வெண்ணிலா வந்து தாலியை வச்சு பார்த்துட்டு இருக்க வேலையில் சட்டுன்னு அவங்க அம்மா வந்தோடனே இவங்க வந்து என்னம்மா நான் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கல, இப்போ என்னமா வர அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, நான் தான் நடி வந்தேன், அம்மா வரதுல என்ன இருக்குது, சரி வந்து ட்ரெஸ்ஸில் வந்து போட்டு காமி அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, நீ முதல்ல வந்து வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா கிட்ட என்னடி ஒரு மாதிரியா இருக்குது, நீ மாதிரின்னு சொல்லும்போது வந்துட்டு நீ போமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து கூப்பிடுறாங்க. இப்போல்லாம் நீ வந்து சரியில்லடி, அதுவும் இந்த 2 நாளாக நீ வந்து ரொம்ப ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு சொல்லும்போது, ஆமாம் ஓவராக பண்ணிட்டாங்க, நீ முதல்ல போமா நான் வந்து மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு நம்ம வெண்ணிலா வந்து ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டாங்க. இருந்தாலும் முன்ன பின்ன வந்து தாலி வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க வேலையில் வாசிக்கு வந்து பட்டு புடவை வந்து கட்டுற மாதிரி இவ்வளோ நேரம் ஆகிற ஒரு சுடிதார் தானே போடுற, வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இவங்க வந்து என்ன ஷாலை வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டு வந்துட்டு வெளியே போயிட்டு நல்லா இருக்காமான்னு கேட்கும்போது, நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் வந்து பிடிக்கணுமோ என்ன, எதுக்கு இப்படி வந்து ஷாலை வச்சு சுற்றி வச்சுட்டு வந்திருக்க, கொஞ்சம் அதை எடு வந்து கழுத்துக்கு முன்னாடி பின்னாடி வந்து சரியா இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஷாலை எடுக்க போகிறாங்க. ஆனால் வெண்ணிலா என்னவோ வந்து கோவப்பட்டு என்னன்னா அவங்கள வந்து தள்ளி விட்டு என்னமா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது.